வணக்கம் ஷேன்ஷா. அப்படி என்ன முக்கிய விஷயம் என்னை தாங்கள் அழைத்தீர்கள்? தங்களை பாதியிலேயே விட்டுவிட்டு சென்று விட்டேன் அல்லவா, அதற்காக தான் உங்களை அழைத்தேன். ராஜபுத்திர ஸ்திரீகள் கணவருக்காக பல சேவைகள் செய்வார்களாமே. நான் ஒரு பழமொழி கேட்டேன், அது என்னவென்றால், தங்கள் கணவருக்கு சேவை செய்வதுதான் தர்மம் என்பார்களாமே. ஆம், நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மைதான். கூறுங்கள், நீங்கள் என்னிடமிருந்து என்ன சேவையை எதிர்பார்க்கிறீர்கள்? அது என்னவென்றால் ஜோதா பேகம், எனக்கு மிகவும் வலிக்கிறது, எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. எவ்வாறு வெளியில் வருவது என்று தெரியவில்லை. எங்கே வலிக்கின்றது ஷேன்ஷா? இங்கே. ஜோதா பேகம், நீங்கள் எனது அருகில் இருக்கும்போது எனக்கு அனைத்தும் சீராக நடக்கின்றது. ஆனால் நீங்கள் என் அருகில் இல்லாத போது என் இதயம் துடிப்பதையே நிறுத்திவிடுகிறது. உங்களை பார்த்த பிறகுதான் மீண்டும் துடிக்க ஆரம்பிக்கிறது. இது நல்ல விஷயம் இல்லை. நான் ருக்கையா பேகமிற்கு சேவை செய்து கொண்டிருந்தால் பொய்யான காரணத்தை கூறி என்னை வர சொல்லி இருக்கிறீர்கள். பொய்யான காரணங்களை கூறி என்னிடமிருந்து தப்பித்து செல்கிறீர்கள், அதுவும் தவறுதானே. அது என்னவென்றால், ருக்கையா இப்போது ஓய்வெடுக்கும் நேரம். அதனால் நான் உங்களிடம் விண்ணப்பிக்கும் விண்ணப்பம் என்னவென்றால், வேதனையால் துடிப்பதை நிறுத்திய என் இதயத்தை தாங்கள் மீண்டும் துடிக்க வையுங்கள். ஜலால் ஜோதாவை எதற்காக அழைத்திருப்பார்? சிறிது நேரம் கூட காத்திருக்க முடியாமல் அப்படி என்ன முக்கியமான வேலை? எனது ஹுட்காவை எடுத்து வாருங்கள் இப்பொழுதே. இடையூறுக்கு மன்னியுங்கள் ஹுசூர். ஜோதா பேகம் என்ன கூறினார் என்றால், நீ ஜோதாவின் தாசியா அல்லது எனது தாசியா? என் நலனில் அக்கறை உள்ளவள் என்றால் எனது ஹுட்காவை சீக்கிரம் எடுத்து வா இப்பொழுதே. நீங்கள் ஒரு இளவரசி என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு மந்திரம் அறிந்த மந்திரவாதி என்றுதான் நான் கூறுவேன். தங்களுடைய மந்திரத்தால் நான் இந்த உலகத்தையே மறந்து விடுகிறேன். ஏன் இவ்வளவு தாமதமாகிறது? ஒருவேளை ஜோதாவும் ஜலாலும்... இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஷேன்ஷா. அனுமதி பெறாமல் உள்ளே வருவதற்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? ஹுசூர், ருக்கையா பேகத்தின் உடல்நிலை திடீரென்று மோசமாகிவிட்டது.